வணக்கம் and welcome to my companion channel. நான் உங்கள் ரதிசித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஃபஸ்ட் யூனிட்டில் the envious neighbour பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரி ரீடர் the envious neighbour பார்க்கலாம். இப்போ நம்ம envious neighbour ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியினுடைய மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிட்டி, அதாவது கொடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்மக்கிட்ட எவ்வளோ நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய பணம் வச்சுருப்பாங்க, பட் யாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு வராது. பட் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கம்மியாக இருந்தால் கூட எல்லாத்துக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணது தான் இந்த ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் த ஃபாலோயிங் வார்ம் அப் ஆக்டிவிட்டி. ஒரு 3 questions கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். Ratan Tata, Azim Premji are the few rich people of India who spend a part of their wealth on charity. What influences them to share and care for others? ரத்தன் டாட்டா, ஆசிம் பிரேம்ஜி இவங்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, டாட்டாவுடைய ஓனர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்திங்கன்னா நிறைய ரிச் பீப்புள் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு பார்ட் வந்து சேரிட்டி, அதாவது கொடை, அதுக்காகவே வந்து ஒதுக்கிடுறாங்க. என்ன காரணத்தினால அவங்க வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது, திங்க் ஆஃப் எனி அன்டிசைரபிள் குவாலிட்டி தட் யூ வுட் லைக் டு கெட் ரிட் ஆஃப் அண்ட் டிஸ்கஸ் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வந்து உங்ககிட்ட ஒரு பிடிக்காத ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை வந்து என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. தென், டூ யூ லைக் பெட்ஸ்? வை? பெட் அனிமல்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சது அப்படின்னா ஏன் பிடிக்கும்? நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா? ஓகே, இந்த தீஸ் 3 questions வந்து யூ ஹாவ் டு ஆன்சர். ஓகே, இது வந்து எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுடைய தாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லைங்களா. ஓகே, இதுக்கும் நம்ம ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த 3 questionஸுக்கும் நம்ம ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3rd question பாருங்கள். டூ யூ லைக் பெட்ஸ்? வை? பெட் அனிமல்ஸ் இருக்கா, ஏன்? எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் ஒன்றா ஏதாவது செடிகள் வளர்க்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு பெட் அனிமல் வளர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மற்ற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வரும். அதுவும் இல்லாமல் நமக்குள்ள நிறைய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே வரும். ஓகே, அடுத்தது சேரிட்டி. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எதுலேயுமே இல்லை. அதுக்காக நிறைய கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் 1 ரூபா நம்மளால் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இல்லையா. அனாவசியமான செலவை குறைச்சிட்டு கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும், மனசும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக்டேல். ஜாப்பனீஸ் ஃபோக்டேல்னால் ஜப்பானில் நடந்த ஒரு கதை. எப்படி இது வந்து பிக்சர்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஜாப்பனீஸ் போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் கப்புள்னால் ஒரு வயதான ஒரு தம்பதிகள் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு டாக் இருக்குது. இங்கே ஒரு பிக்சர் தெரியுதா? ஓகே, அந்த டாகை வந்து ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருக்காங்க. இப்போது ஒரு அனிமல் வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து வேறு ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரியே நினைக்காம நம்மளுடைய வீட்டில் ஒருத்தராக நம்ம வந்து நிறைய பேர் பெட் அனிமல்ஸை வளர்க்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இவங்களும் வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டாக்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புதையல் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். அந்த டாக்னால் ஒரு புதையல் கிடைக்குது இல்லையா, அந்த புதையலை வச்சு நல்ல வசதியாகிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கும் இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு இந்த டாகை வந்து ஒரு 2-3 நாளைக்கு கடனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப இந்த வயசான ஓல்டு கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க எதை கேட்டாலுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேச்சர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே அவ்வளோதானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த டாகை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இந்த டாகை வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் வந்து அந்த டாக் மூலமாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு புதையல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மாறாக டாக் வந்து அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு
என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த ஓனர் ஆஃப் த டாக் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேச்சர் என்னென்னா, ஒரு சின்ன பொருள் இருந்தால் கூட அதனுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். பட் அந்த விக்கடு ஓல்டு கப்புள்னு சொல்கிறாங்க. விக்கடு ஓல்டு கப்புள்னால் என்ன, அதே வந்து ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். அவங்க எப்போவுமே கோவட்டியஸ், ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஞ்சினா என்னது, கஞ்சம், யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, தனக்கு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது தான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால அந்த டாக் வந்து அவங்களுக்கு ட்ரெஷர் கொடுக்கல. ட்ரெஷர்னால் என்னது, புதையல் கொடுக்கல. அதுக்கு மாறா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கோபப்படுற மாதிரி நடந்துக்குது. ஸோ எதுவுமே கொடுக்கல அந்த டாக் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாக் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டு இந்த டாகை கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணி அவங்க வீட்டில் ஒரு இடத்துல புதைச்சிடுறாங்க. ஓகே, ஒரு பைன் ட்ரீ கடியில் புதைக்கிறாங்க. பைன் ட்ரீ அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் இருக்குது இல்லையா, திஸ் இஸ் கால்டு அ பைன் ட்ரீ. ஊட்டியில், கொடைக்கானலில் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸ் வந்து நிறையா நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பைன் ட்ரீ கடியில் அந்த டாகை கொலை பண்ணி புதைச்சிடுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஓல்டு கப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த நல்லவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கடா நம்ம டாகவே காணோம், இன்னும் அவங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, டாக் வந்து செத்து போயிடுச்சு, அதனால நான் பைன் ட்ரீ கடையில் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. அழுதுட்டு டெய்லியும் அந்த டாகுக்கு போய் ஏதாவது பிடிச்ச விஷயமெல்லாம் அந்த மரத்துக்கடையில் வச்சு அதை டெய்லியும் அதனுடைய அந்த கவலை தீக்கிறதுக்காக போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு வர்றாரு. ஒரு நாள் நைட்டு அந்த டாக் வந்து அவருடைய கனவுல வருது. கனவுல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து வேறு எங்கேயும் இல்லை, அந்த பைன் ட்ரீ கடையில் தான் இருக்கேன். ஸோ அந்த பைன் ட்ரீ கடையில் நான் என்னை வந்து புதைச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மரத்தை வெட்டி நீங்கள் அதிலிருந்து ஒரு மோட்டர்னால் என்னென்னா உலக்கை, அந்த உலக்கை செஞ்சு அதில் வந்து நீங்கள் எதை போட்டு அதில் நீங்கள் உலக்கையில் இடித்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய புதையலாக அது வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறார் அந்த டாக் வந்து சொல்லுது. இவங்களும் அதே மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சமாக ரைஸ் போட்டு அதில் இடிக்கிறாங்க. இடித்தா அது பெரிய ட்ரெஷராக மாறுது, எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸாக மாறுது. இதை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்டு ஓல்டு கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க அகைன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இந்த மோட்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களும் போட்டு இடிக்கிறாங்க. இடித்தா அவங்களுக்கு அந்த ரைஸ் எல்லாம் என்னவா மாறுது அப்படின்னா, அழுக்காகவும் குப்பையாகவும் மாறுது. ஓகே, இதை பார்த்துட்டு கோபப்பட்டுட்டு அந்த மோட்டரை எரிச்சிடுறாங்க. எரிச்சது மட்டும் இல்லாமல் அதை தூக்கி வீசுகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு விஷயம் தெரியுது. ஸோ அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு அழுகிறாரு. மறுபடியும் அந்த டாக் அதே மாதிரி கனவுல வருது. கனவுல வந்து இந்த சாம்பல்லாம் இருக்குது இல்லையா, இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய், சாம்பலுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆஷ். ஓகே, இந்த ஆஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எந்தெந்த ட்ரீஸ் எங்கெல்லாம் வந்து பட்டு போய் மரம் இருக்கோ அந்த பட்டு போன மரத்தில் எல்லாத்துலேயும் இதை வந்து என்னுடைய சாம்பலை தெளிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வந்து மறுபடியும் செழிப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அவர் செய்கிறாரு. அதே மாதிரி நடக்குது. பட் என்ன அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்றத இந்த ஸ்டோரி. மேக்ஸிமம் நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்லிட்டேன். மறுபடியும் நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு ஒரு வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து மீனிங் பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள். Now read the Japanese folk tale about the two neighbors and how their character changed their lives. ஓகே, அவங்களுடைய கேரக்டரே அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுது, தன்னுடைய நடத்தையே எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்றது தான் இந்த கதை. In the old days there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ஒரு ரொம்ப பழைய காலத்தில் ஒரு ஹானஸ்ட் மேன், ஹானஸ்ட் அப்படின்னா நேர்மையான ஒரு மனிதர் தன்னுடைய ஒய்ஃப் கூட வாழ்ந்துட்டு வராரு. அவர் ஒரு பெட் டாக் வச்சுருக்காரு. அந்த பெட் டாகுக்கு என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா ஃபிஷ் அண்ட் டிட்பிட் ஃப்ரம் தியர் ஓன் கிச்சன். அவங்க கிச்சனில் மிஞ்சி போகிற உணவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் கொடுத்து வளர்த்துட்டு வர்றாரு. One day as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about.
All of a sudden, the dog stopped short and began to bark, "Bow, wow, wow," wagging its tail violently. ஒரு நாள் வந்து அவங்க தன்னுடைய கார்டனுக்கு இந்த டாகை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா விளையாண்டுட்டுருக்கு. சடனாக என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல போய் பார்க் அப்படின்னா சவுண்ட் ஆஃப் த டாக் தான் வந்து பார்க் அப்படின்னு சொல்லுவோம், குறைக்கிறது. அப்போது வேகிங் ஹிஸ் டெயில் வயலண்ட்லி, திடீர்னு தன்னுடைய வாலை ரொம்ப வித்தியாசமாக ஆட்டுது. The old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. When lo and behold, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அடியில் அந்த கிரவுண்டில் வந்து ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள் ஏதோ கிடைக்கும் போல், அதனால தான் இந்த மாதிரி கத்துதுன்னு சொல்லிட்டு மண் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த தோன்றுறாங்க. டிக்னா தோன்றுறது. The place was full of gold pieces and silver and all sorts of precious things. அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. ப்ரெஷியஸ் திங்ஸ் அப்படின்னா விலை மதிப்பில்லாத ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அங்கே இருக்குது. which had been buried there, யாரோ அங்கே புதைச்சி வச்சுருக்காங்க. So they gathered the treasure and after giving alms to the poor bought themselves rice fields and corn fields and became wealthy people. என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ட்ரெஷர் அப்படின்னா புதையல், அந்த புதையல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் ஆம்ஸ்னால் தானம் கொடுக்கறது. வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தானம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ரைஸ் ஃபீல்ட்ஸ், வயல்கள் வாங்குகிறாங்க. என்னென்ன வயல்கள்? ரைஸ் ஃபீல்ட்ஸ் அண்ட் கார்ன் ஃபீல்ட்ஸ், அரிசி, அதுக்கப்புறம் கார்ன், சோளம், இந்த மாதிரி வயல்களெல்லாம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணி ரொம்ப வெல்த்தி பீப்புள். வெல்த்தினா என்னது? வளமையான வசதியான ஒரு மக்களாக வாழ்கிறாங்க. Now in the neighboring house there dwelt a covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home prepared a great feast for him and said, "If you please, Mr. Dog, we should be much obliged if you would show us a place with plenty of money in it." அந்த டாகை லென்னானது கடன் வாங்கிட்டு போய் அந்த டாகுக்கு ஃபீஸ்ட் என்னது? விருந்து கொடுக்குறாங்க. விருந்து மட்டும் கொடுக்காம அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த காமிச்சின்னா நாங்கள் வந்து ரொம்ப உனக்கு நன்றி கடன், ஆப்ளிஜ்னா நன்றி கடனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his host, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck, led him out into the garden. But it was all in vain. He let them lead him where they might, not a sound would the dog utter. He had no bower for them. என்னன்னா, அந்த டாகுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யோசிச்ச டாக் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அவங்க இழுத்துட்டு போகிறாங்க கழுத்தில் ஒரு ரோப் போட்டு. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல், எந்த சத்தமும் இல்லாமல் போகுது. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. Sniff அப்படின்னா மோப்பம் பிடிக்கிறது. ஒரு இடத்துல நின்று மோப்பம் பிடிக்குது. So, thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. ஒரு இடத்துல போய் நின்று கத்துனோடனே அங்கே தான் திங்ஸ் இருக்கும் போல், ட்ரெஷர் இருக்கும் போலன்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கே தோண்டி பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, அழுக்கும் ரொம்ப அழுகி போன திங்ஸ் எல்லாம் தான் அங்கே இருக்குது. அவங்களால அந்த வாசனை ஸ்மெல் தாங்க முடியாமல் டென்ஷன் ஆகி அந்த விக்கெடு கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாகை பிடிச்சு கொன்று போட்டுடுறாங்க. The good old man saw that the dog whom he had lent did not come home. He went next door to ask what had become of him. அந்த குட் கப்பல் இருக்காங்க இல்லையா, அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருனா, என்னடா நம்ம டாக் இன்னும் வரலையேன்னு சொல்லி போய் கேட்குறாரு. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. தானே வந்து கொலை பண்ணி பைன் ட்ரீ கடையில் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. So the good old fellow with a heavy heart went to the spot and having set out a tray with delicate food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his last pet.
ஸோ என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துக்கு போய் ரொம்ப அழுதுட்டு ட்ரே வித் அ டெலிகேட் ஃபுட், அந்த டாகுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ஹி பர்ன்ட் இன்சென்ஸ். இன்சென்ஸ்னால் நம்ம ஊதுவத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இங்கிலீஷில் இன்சென்ஸ். அண்ட் அடோர்ட் த கிரேவ் வித் ஃப்ளார்ஸ், அந்த இடத்த மலர்கள் கொண்டு அலங்கரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹி ஷெட் டியர்ஸ், அந்த இடத்த கண்ணீரால் நினைக்கிறாரு. That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him and after thanking him for all his kindness and said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it thinking of it as if it were myself." என்ன சொல்லுது அப்படின்னா, அழுகாத, என்னை பற்றி கவலைப்படாத, நான் வந்து உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பைன் ட்ரீயை வந்து என்னையா நினச்சிட்டு அதை கட் பண்ணி ஒரு மார்டராக உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. மார்டர்னா ஒரு உலக்கையாக உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அதை நீ டெய்லி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டாக் வந்து கனவுல சொல்லுது. The old man did as the dog had told him to do and made a mortar out of the wood of a pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அந்த ஓல்டு மேனும் அதே மாதிரி செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போய் அந்த மோட்டரில் அரிசியை போட்டு இடிக்கிறாரு. இடித்து பார்த்தா திடீர்னு அது என்னவாகுதுன்னா எல்லாமே ரிச் ட்ரெஷர், ரொம்ப புதையல், ரொம்ப அரிய வகையான ரொம்ப புதையல், அதாவது நிறைய பணங்கள் வந்து இதில் கிடைக்கிற மாதிரி பொருட்களாக மாறுது. When the wicked old couple saw this, they came to borrow the mortar. இதை தெரிஞ்சோன்னையும் இந்த மார்ட்டரையும் கடன் வாங்கணும்னு சொல்லி அந்த wicked couple நினைக்கிறாங்க. But no sooner did they try to use it, all their rice turned into filth. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க போட்ட அரிசி எல்லாமே ஃபில்த்தினா என்னது, குப்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி மாறுது. ஸோ in a fit of rage they broke the mortar and burnt it. உடனே என்ன பண்ணாங்கன்னா அதை உடச்சி எரிச்சிடுறாங்க. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. One night the dog appeared to him again in a dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on withered trees, the trees would revive and suddenly put out flowers. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த கனவில் வந்து அந்த ஆஷஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அப்படின்னா எந்தெந்த மரங்கள் பட்டு போச்சோ அது எல்லாமே வந்து சடனாக தழிஞ்சு அதிலிருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் த ட்ரீம் வேனிஷ்னா மறைஞ்சு போகிறது. அண்ட் த ஓல்டு மேன் ஹூ ஹர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மார்ட்டர் ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயும் நீ வந்து என்னமோ பண்ணிக்கோ, பட் எனக்கு அந்த மார்ட்டருடைய ஆஷஸையாவது கொடுன்னு சொல்லி போய் கெஞ்சி கேட்குறார். Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by the ashes immediately began to sprout and blossom. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி செஞ்சு பார்க்குறாரு. ஒரு செரி ட்ரீ மேலே போடுறாரு. அந்த செரி ட்ரீ காய்க்காமல் பூக்காமல் அப்படியே இருந்துச்சு. அது போட்டுடனே உடனே வந்து ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிக்குது, ப்ளோசம்ஸ் பூக்கள் வர ஆரம்பிக்குது. When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country announcing himself as an old man who had the power of bringing dead trees to life again. அதுக்கப்புறம் அந்த ஆஷஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு அந்த நாட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறார். போய் எனக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால் எந்தெந்த ட்ரீஸ் எல்லாம் பட்டு போச்சோ அது எல்லாத்துக்கும் நான் மறுவாழ்வு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. When Prince, hearing of this and thinking it a mighty strange thing, sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இதை கேட்ட அங்கே இருக்கக்கூடிய இளவரசர் சரி செஞ்சு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மரத்தில் இருந்து இலைகள் ஒரு இலைகள் கூட இல்லாமல் விழுந்து போன மரங்கள் எல்லாத்துலேயும் போய் இந்த சாம்பலை தூவுறாரு. தூணுன்னையும் உடனே பார்த்திங்க அப்படின்னா எல்லா மரமும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது, ஃப்ளார்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆச்சரியமான அந்த பிரின்ஸ்னால் இளவரசர் அவர் என்ன பண்ணுறாருன்னா பட்டு துணிகளும்
அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெசன்ட்ஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாமே வந்து அவருக்கு சந்தோஷத்தில் கொடுக்குறாரு. As the neighbors heard of this, they collected all the ashes that remained and having put them in a basket, the wicked old man went out into the castle town and gave out that he was the old man who had the power of reviving dead trees and causing them to flower. He had not to wait long before he was called into the prince's palace, and he ordered to exhibit his power. But when he climbed up into the withered tree and began to scatter the ashes, not a bud of flower appeared, but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. When the prince's retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded them. அதே மாதிரி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த விக்டு கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் சாம்பலை கலெக்ட் பண்ணிட்டு போய் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பவர் இருக்குதுன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. பிரின்ஸ் வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அங்கே போய் அரசவையில் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாம்பலெல்லாம் போய் மரத்தில் பட்டு மரத்துலேருந்து எந்த ஒரு பூக்களும் வரல. அதுக்கு மாறாக எல்லாமே பிரின்ஸோட முகத்தில் போய் படுது. பிரின்ஸோடைய முகத்தில் பட்டோன்னையும் ரொம்ப அவர் வந்து கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓல்டு மேன், நல்ல பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த குட் ஓல்டு கப்பிள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தன்னுடைய நெய்பர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஒரு ஷேராக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தான் பண்ண தப்பு எல்லாமே புரியுது. புரிஞ்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பேராசை பெருநஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து பணம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு தனித்தன்மை, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பவர், தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாமே சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறது இதெல்லாமே தப்பு. அடுத்தது எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது கொடுத்து உதவணும். ஓகே. அடுத்தது வி ஷுட் பி கைண்ட் டு ஆர் பெட் அனிமல்ஸ். பெட் அனிமல்ஸ் நிறைய வச்சு வளர்க்குறோம். பட் அது வந்து நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ஒரு கருணையாக, அதாவது அதையும் நம்ம மனுஷங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறோமா அப்படின்னா நிறைய பேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய புக் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். பாய்.